ஏப்ரல் 23 எல்லாரும் போய் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நீடிக்கல வந்துட்டு எலெக்ஷன் வந்துட்டு கவுண்டிங் வந்துட்டு மே 4 பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணிடுவாங்க. மே 4 தெரிஞ்சு போகும் யார் தமிழ்நாட்டோட சிஎம் பண்ணிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு சிபிஐ விசாரணைக்காக. இது 3வது டைமாக போயிட்டு இருக்காரு. இப்போ தளபதி ஊருக்கு வந்தவொடனே ஆக்சுவலாக கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோ பேசுகிற டைம் பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டார். சிபிஐ விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. முடிஞ்சது கிளம்பிட்டாங்க. இப்போ ஊருக்கு கிளம்பிட்டார் அவர் வந்துட்டு. இது என்ன நடக்குதுன்னா நேற்று வந்துட்டு 14 போயிட்டாரு நம்ம தளபதி வந்துட்டு. 14 போனோடனே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா என்டிஏ கூட்டணியில் போகிறாரு நம்ம தளபதி விஜய் வந்துட்டு. டெப்டி சிஎம்மாக தரப்போகிறாங்க, 40 சீட்டு தரப்போகிறாங்க, 30 சீட்டு தரப்போகிறாங்கன்னு பயங்கரமாக ரூமர் ஓடிட்டு இருக்குது. எது உண்மைன்னு தெரியல. ஆனால் என்ன தெரிஞ்ச வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இந்த டைம் போகவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் போங்க. உன்னோட கொள்கை என்ன, உங்களோட கொள்கை என்ன? இப்போதைக்கு நம்ம திமுகவை ஒழிக்கணுன்றது மட்டும் கிடையாது, பிஜேபியும் ஒழிக்கணும், திமுகவும் ஒழிக்கணும்ட்டு தான் நீங்கள் வந்தீங்க. அப்படி தான் இப்போ இது வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக வைக்கிற பேசியாச்சு, நீங்கள் ஆல்ரெடி பேசிட்டீங்க, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டீங்க. அப்படி பேசிட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு உள்ள போனீங்களன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பருத்தி மூட்டை அதே குடோன்லேயே இருக்கட்டுமே, எதுக்கு நம்ம மறுபடியும் எடுத்து வெளியே போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போகிறதுன்னு சொல்லுவாங்க மக்கள் எல்லாம். ஏன் இந்த டைலாக சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்க செய்கிற ஆட்சி தான் சரியில்லை, நான் வந்து புதுசாக ஆட்சி செய்ய போகிறேன்னிட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு படத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவ்வளோ பிரபலமாக இருக்கிறதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இப்போ வந்திருக்கீங்கன்னா புதுசாக நீங்களே சுயமாக நில்லுங்க. இப்போ சீமான் வந்து 2010 நம்ம கட்சி ஆரம்பித்தார். எனக்கு கரெக்டாக தெரியல டேட்டு, நான் சொல்கிறேன். அப்போலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்து தான் நிற்கிறாரு. யாரு கூடயுமே கூட்டணியாக போகல. ஆனால் யாரும் அவர் கூட வரலனாலையும் அவர் வருத்தமே படல. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். இப்போ இல்லைனா நெக்ஸ்ட் தலைமுறைக்கு நான் வந்துட்டு நல்லது பண்ணி வைக்கிறேன்னு வேற அவர் சொல்கிறாரு. ஒரு வகையில் அது நல்லதான் இருக்குது. ஆனால் 2 கை சேர்ந்து தட்டினா தான் சத்தம் வரும். ஆனால் ஒரே கை சேர்ந்து தட்டினா சத்தம் வராது. ஒரே கையில் சத்தம் வராது. இப்படி தட்டினா 2 கையும் சேர்ந்து தட்டினா தான் சத்தம் வரும். அதனால இந்த தேர்தலில் கூட்டணி வேணான்றேன். இந்த தேர்தலில் கூட்டணி வேணாம். நெக்ஸ்ட் தேர்தலில் 2031 வந்துட்டு நீங்கள் கூட்டணி வச்சுயாங்க. நீங்கள் காங்கிரஸ் கூட வைக்கிறீங்களா, பிஜேபி கூட வைக்கிறீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. 2 பேரில் யார் கூடனா வச்சுயாங்க, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே ஃபுல் நம்பிக்கையில் இருந்தீங்க. காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம கூட வருவாங்க, நம்மளுக்கு பலமான ஒரு கட்சி ஒன்று கிடைக்க போகுதுன்னு நினச்சிங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா காலை வாரி விட்டுட்டாங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த வருஷம் வந்துட்டு இந்த டைம் 2026 நீங்கள் தனித்து நின்று போட்டி போடுங்க. உங்களுக்கு வந்து பவர் எவ்வளோ இருக்குதுன்றதே ஃபஸ்ட்டு காட்டுங்க. எனக்கு வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி ஓட்டு இருக்குது, இத்தனை லட்சம் ஓட்டு இருக்குது, 1 கோடி ஓட்டு இருக்குது, 70 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு கம்பேரிசன் இவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜோஸாக ரொம்ப போராடி மக்களுக்கு நல்லது பண்ணி சீக்கிரமாக இன்னும் அதிகமான ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து மக்களெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உனக்கு ஓட்டுக்கு போடுறதுக்கு பதில் நான் பேசாமல் பிஜேபிக்கு போடுறேன், இல்லை காங்கிரஸ் போடுறேன், இல்லை டிஎம்கேக்கு போடுறேன், இல்லை சீமானுக்கு போடுறேன், அது மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் அவங்கெல்லாம் யாருமே வேணாம், புதுசாக ஒரு ஆள் வராங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம், அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதே மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அந்த வந்துட்டு உத்தாசனம் பண்ணிடாதீங்க. உத்தாசனம்னா அது அவங்க வந்துட்டு ஒரு மக்கள் வந்து ஒரு கனவோடு இருக்காங்க. எப்படின்னா நம்ம தளபதியை வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டணும்னுட்டு நீங்கள் திடீர்னு என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தீங்களன்னா அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் பிளாஸ்ட் ஆயிரும். அப்போ வந்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? எல்லாரும் மாதிரி தான்டா இருக்கான் இந்த விஜயம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அரசியல் தலைவரும் இப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கு சீமானே பரவாயில்ல, இது வரைக்கும் வந்துட்டு எந்த கூட்டணிக்கும் போல, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, க்ரோத் ஆகியிருக்காரு அப்படின்ட்டு சீமானை தான் ரொம்ப பாராட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு போவாதீங்க. 2026 போவாதீங்க, 2031 கண்டிப்பாக போகணும். 2031 போனால் தான் நீங்கள் வந்துட்டு என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் வின் பண்ணாலையும் தமிழ்நாட்டில் வின் பண்ணாலையும் நம்மளுக்கு ஃபண்டெல்லாம் காசெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து தானே வருது. அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று காங்கிரஸனா இருக்கணும் கூட்டணி, இல்லை பிஜேபினா இருக்கணும். கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு, யார் பிஜேபி சொல்லியாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி நல்லது செஞ்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புரியுங்க. இல்லைப்பா, நான் தனித்து நின்றா வந்துட்டு இப்படி தான் வரும் காசு. 2 பேர் கூட்டணியாக இருந்தால் எனக்கு மேல் இடத்துல பவர் இருந்தால் நான் கேட்குற அளவுக்கு பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு நான் மக்களுக்கு நல்லது செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு
கம்பெனி கொண்டு வரேன், பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனிகளை வர வைக்கிறேன், வெளிநாட்டிலேருந்து வர வைக்கிறேன், ஃபேக்ட்ரி கட்டுறேன், நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் மக்கள்கிட்ட. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தனித்து நின்று போட்டியிடுங்க, உங்களோட பலம் என்னன்னு காட்டுங்க. இப்போ ரங்கராஜ் பாண்டி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொன்னார், 23% வரும் நம்ம விஜய்க்கு வந்துட்டு டிவிக்கு சொன்னார். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 15% வராதுன்றாரு. அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அவர் என்டிஏ கூட்டணிக்கு போனாரன்னா ஒரு வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போனாரன்னா அவர் வாழ்க்கை பிரைட்டாக இருக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் பிரைட்டாக இருக்கும். அவர் லைஃப் ஃபுல்லாக லாங் டைம் வந்துட்டு அவர் வந்து அரசியல் பண்ணோம்னா என்டிஏ கூட்டணிக்கு இப்போ போகக்கூடாது, 2031 போங்க. அப்போ போனீங்கன்னா அவரோட வாழ்க்கை வந்து பயங்கரம் பிரைட்டாக இருக்கும். ஆனால் இப்போ போனாரன்னா அவரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிரும், ஒன்றுமே இருக்காது. எல்லாரும் வந்து எல்லா அரசியல் தலைவர் மாதிரி தான் விஜயும் வந்துட்டாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டுன்னு தான் விஜய் வந்தான் அப்படின்னு பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஓடும். ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் ஓடுறதை பார்த்துட்டு நிறைய மக்கள் முன்ன மாதிரி இல்லை, எம்ஜிஆர் காலம் மாதிரி கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா வந்ததுனால மக்கள் பார்க்குறாங்க எது தப்பு எது ரைட்டுன்னு நிறைய பார்க்குறாங்க. என்ன விஜய் வந்து என்ன செய்ய போகிறான், அதுக்கு நான் பேச பிஜேபி போடுவேன், காங்கிரஸ் போடுவேன், ஏன் அவங்களுக்கும் போட்டுக்கிறேன் டைரெக்டாக, நீ எதுக்கு வந்த கட்சிக்கு, எதுக்கு வந்த அரசியலுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு இதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இந்த பிகைன் வுட்ஸில் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டி வந்துட்டு அதிகமாக பேசுகிறாரு. பிகைன் வுட்ஸ் ஓப்பன் பண்ணவே ரங்கராஜ் பாண்டி அவர் சொல்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு பேசுனதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ ரீசெண்டாக பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட பி டீம் மாதிரி தெரியுது. பிஜேபியோட பி டீம். ஏன் இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணுறேன்னா, அவர் வந்து சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து 15% தான் கிடைக்கும், 23% கிடைக்காது. அதே வாயால் 23%க்கு மேலே கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிமுக ஆட்சிக்கு என்டிஏ கூட்டணிக்கு போனாருன்னா 50 சீட்டு கிடைக்கும், எப்படி குறைஞ்சபட்சம் 40 எம்எல்ஏ கெளிப்பார், டெப்டி சிஎம் கிடைக்கும், நல்லா பவர் கிடைக்கும்ன்றாரு. ஆனால் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு இது வந்துட்டு ஒரு எலெக்ஷனில் முட்டுறதில்ல. நம்ம ஒரு எலெக்ஷனில் டெப்டி சிஎம் ஆகிட்டு நான் டெப்டி சிஎம் ஆகிட்டேன்னுட்டு சும்மா பந்தா காட்டிட்டு போகிறது கிடையாது. இது வாழ்க்கை ஃபுல்லாக பரம்பரையாக வந்து பிராண்டாக நிற்க போகுது. விஜய் வந்தார் இப்படி செஞ்சார் அப்படின்றதுனால நீங்கள் தயவு செஞ்சு என்டிஏ கூட்டணிக்கு அவசரப்பட்டு போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைம் என்டிஏ கூட்டணிக்கு போங்க, பிரச்சனை இல்லை. என்டிஏ கூட்டணிக்கு போங்க, இல்லை இதுக்கு போங்க, என்னது காங்கிரஸுக்கு போங்க. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி எனக்கு, நீங்கள் அரசியலுக்கு வந்தது இவங்க யார், எடப்பாடியை வந்துட்டு சிஎம் ஆக்கிறதுக்கா, நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு வந்தீங்களா? நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு தானே வந்தீங்க, நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக தானே வந்தீங்க. ஏன் எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு அதுக்கு எடப்பாடிக்கே ஓட் போட்டுருவாங்க, சரிங்களா? ஏன்னா எடப்பாடி சரியில்லை, முக ஸ்டாலின் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்ட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து தனித்து நின்று போட்டிடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு வெறியாக இருக்குது. நீங்கள் திடீர்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. நீங்கள் வின் பண்ணிடுறீங்க, நீங்கள் போயிட்டு டெப்டி சிஎம்ஐ கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தாலே உங்களுக்கு வந்து 100% மரியாதை இருக்காது. ஏன்னா நீ எங்கள் கூட சேர்ந்ததுனால தான் நீ இவ்வளோ ஓட்டுனா வாங்கின, இவ்வளோ சீட்டு கிடைச்சிது, அதனால தான் எங்களால் தான் நீ டெப்டி சிஎம்ஐ இருக்குன்றது ஒரு கேவலமாக பேசுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட பவரை காட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்கு, இவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்குன்றது வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் ஓட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போட்டு கூட்டணியில் சேர்றாதீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கூட்டணியில் சேரக்கூடாது. அவங்களே வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுக்காங்க, என் கூட வாங்க. நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் கொடுங்க. இந்த டைமு தனித்து நிற்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கைஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் 2 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, என்டிஏ கூட்டணின்னுட்டு. ஏன்னா எலெக்ஷன் டேட் வேறு அறிவிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளம்பிட்டார், டெல்லியிலேருந்து கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வேறு வந்துட்டாருன்னா இன்னொரு 1 நாள் 2 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேட் சொல்லிடுவார், நான் என்டிஏ கூட்டணியில் போகிறேன்னா இல்லை தனித்து நிற்கிறேனான்னுட்டு. ஆனால் தனித்து நின்றால் தான் ரொம்ப மரியாதை இருக்கும், நம்மளுக்கு பவராக இருக்கும். இல்லைன்னா மரியாதை கிடைக்காது தலைவா. நானே வெறுத்துருவேன். நிறையா ஓட்டு வந்து உங்களுக்கு சத்தியமாக கிடைக்காது. நீங்கள் தனித்து நில்லுங்க. குறைஞ்சபட்சம் 70 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கலைன்னா என்னோட பேர் சுரேஷ் கிடையாதுங்க. 70 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறீங்க. நீங்கள் என்டிஏ கூட்டணியில் போனீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே பிரித்து விட்டுறாங்களே, அது மாதிரி பிரித்து விட்டுட்டு பண்ணாங்களன்னா மரியாதை இருக்காது சார். விஜய் அண்ணா, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. பயங்கரமான தீவிர ஃபேனு, வெறியன். வீடியோ பேசி போடுற ஏதோ பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க.
இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கலைனாக்கிற பரவாயில்ல, உங்களை நம்பி எத்தனையோ ரசிகர், நிர்வாகிகள் நிறையா பேர் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னே பாரு, ஃபஸ்ட்டு நீங்கள் ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சிங்க, அப்போலேருந்து நிறைய பேர் உங்களை நம்பின்னு இருக்காங்க. நீங்கள் திடீர்னு அப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்க. அந்த 50 சீட்டு யார் யார் கொடுப்பீங்க? அதை சொல்லுங்கள் பார்ப்போம். 234 தொகுதியிலையும் நீங்கள் நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் ஒரு சின்ன ஆளாக வந்தாங்க, ஒரு ரசிகர் மன்ற தலைவராக வந்தாங்க. இப்போ ஒரு ஊர் தலைவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு அப்படியே ஒரு வார்டு மெம்பர், அது மாதிரி பதவி வந்துச்சுன்னா, ஆஹா விஜய் கட்சி, ஒரு விஜய் ரசிகர் மன்றமாக இருந்ததுனால இவ்வளோ ஒரு பவர் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த டைம் விட்டுருங்க. இந்த டைம் நம்மளுக்கு வின்னிங் இருக்கோ இல்லையோ, ஒரு வேளை நானும் முன்னித்தில் அதிகமான ஓட்டு வாங்கி வின் பண்ணிட்டா வெரி வெரி லக்கி. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. நேற்றுக்கு ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன், யூடியூப்பில் பயங்கரம் வைரலாக போயிட்டு இருக்குது. சோசியல் மீடியாவில் கருத்து கணிப்பில் தளபதி விஜய் தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. விஜய் சார் தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. மீதி ஆளுங்க தான் 2வது இடத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கும்போது நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகாதீங்க. இந்த டைம் போகாதீங்க, நெக்ஸ்ட் டைம் போங்க. உங்களோட ஓட்டு ஷேரெல்லாம் எவ்வளோ ஓட்டு வருதோ அந்த டைம், அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். நான் 2026 இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன், 2031 நான் சிஎம் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக வந்து தனித்து நில்லுங்க. நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியட்டும். எனது அவ்வளோ வீடியோ வைரலாக போகிறதில்ல. ஏன்னா 400 பேர் 500 பேர் தான் பார்க்குறாங்க. இருந்தாலையும் எனக்கு ஒரு வெறியாக இருக்குது, பேசணும், பேசி போடணும்னுட்டு. 11-12 நிமிஷம் கிட்ட நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. எனக்கே தெரியல என்ன பேசுகிறானே தெரியல. என் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன். எப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாரன்னா நம்மளோட ஃப்ரிஸ்டேஜ் போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கேன். நான் பேசுறதுனால என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல. பாருங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பை.